சென்னை அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது நெஞ்சை பதற வைக்கிறது என்று திமுகவின் எம்பி கனிமொழி கூறியிருக்கிறார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது குறித்து பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய சூழலில் பாஜகவினரும் தற்பொழுது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். திமுகவின் எம்பி கனிமொழி தற்பொழுது அது குறித்து தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்வு தனது நெஞ்சை பதற வைப்பதாக கனிமொழி பதிவு செய்திருக்கிறார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது நமது கடமை என்றும் கனிமொழி கூறியிருக்கிறார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்து தீவிர விசாரணை நடத்தப்படும் என்றும் காவல்துறை தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பல்கலைக்கழக தரப்பிலிருந்தும் கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் திமுகவின் எம்பி கனிமொழி இதுகுறித்து தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார். சென்னை அண்ணா பல்கலையில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது நெஞ்சை பதற வைக்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார். அனைத்து தளங்களிலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பான வாழ்வை உறுதி செய்வது கடமை என்றும் திமுக எம்பி கனிமொழி கூறியிருக்கிறார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட நிகழ்வு குறித்து பல்வேறு கட்சித் தலைவர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரும் தங்களது எதிர்ப்பையும் கருத்தையும் பதிவு செய்து வருகிறார்கள். சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் சீர்கெட்டு இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர்கள் கூறி வரக்கூடிய சூழலில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது கடமை என்று திமுக எம்பி கனிமொழி தற்பொழுது கூறியிருக்கிறார். சென்னை அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது நெஞ்சை பதற வைப்பதாகவும் கனிமொழி கூறியிருக்கிறார். அனைத்து தளங்களிலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பான வாழ்வை உறுதி செய்வது கடமை. சரித்திர பதிவேடு குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திமுக எம்பி கனிமொழி கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், சென்னை அண்ணா பல்கலையில் மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை தற்பொழுது திமுக எம்பி கனிமொழியும் தனது பார்வையில் சொல்லியிருக்கிறார். பெண்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது நம்முடைய கடமை என்றும் அவர் கூறியிருக்கிறார். அவர் கூறியவற்றின் விவரம் என்ன? பூங்குழலி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவருக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள பாலியல் வன்கொடுமை சம்பவம் தமிழக அரசியல்ல மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. கிண்டி பல்கலைக்கழக வளாகத்தின் முன்பு அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சியினர் போராட்டம் நடத்தி வரும் நிலையில திமுகவினுடைய எம்பியான கனிமொழி ஒரு முக்கியமான ஒரு ட்விட்டர் பதிவை வெளியிட்டிருக்கிறார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட நிகழ்வு நெஞ்சை பதற வைப்பதாகவும், நீண்ட காலமாக இதே நபர் பல மாணவிகளை பாலியல் ரீதியாக அச்சுறுத்தி வரும் சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பதும் அதிர்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த குற்றவாளிக்கு உடனடியாக கடுமையான தண்டனை கிடைப்பதை உறுதி செய்திட வேண்டும் என்றும், பெண்களுக்கு எதிரான எந்த வகை குற்றமாக இருப்பின் அதை பொறுத்து கொண்டு இருக்காமல் துணிச்சலுடன் வெளிக்கொண்டு வருவதற்கான நம்பிக்கையை ஏற்படுத்தி தருவதும், அனைத்து தளங்களிலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பான வாழ்வை உறுதி செய்வதும் நம் ஒவ்வொருவரின் கடமை என்றும் திமுகவினுடைய நாடாளுமன்ற தலைவர் கனிமொழி தற்போது தெரிவித்திருக்கிறார். அவருடைய ட்விட்டர் பதிவுக்கு அடுத்ததாக எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமியும் இது குறித்தான இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். சமுதாயத்தை சீரழிக்கும் அனைத்து விதமான குற்ற செயல்களிலும் ஈடுபடும் சமூக விரோதிகளின் கூடாரமாக ஆளும் திமுக திகழ்கிறது என்பதற்கு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நிகழ்ந்தேறிய பாலியல் சம்பவமே சான்றாக அமைந்திருப்பதாகவும், எனவே தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி செயல்படாதது ஏன் என்பது நம்பும்படியாக இல்லை என தெரிவித்திருக்கிறார். பாதுகாப்பு குறைபாட்டோடு அண்ணா பல்கலைக்கழகத்தை நடத்தி வருகிறதா திமுக அரசு என்கிற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த சம்பவங்களுக்கு தமிழக அரசியல் கட்சிகள் அனைவரும் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில்தான் திமுகவினுடைய நாடாளுமன்ற தலைவர் கனிமொழியும் இந்த சம்பவத்திற்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக நடக்கும் இதுபோன்ற குற்றங்களுக்கு உடனடியாக தண்டனை வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாலவெற்றிவேல்.